ஹலோ நண்பா, வழக்கம் போல் இன்றைக்கும் நம்ம ரியாக்ஷன் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். கங்குவா தான் இப்போ ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. உங்களுக்காக அதோட கொஞ்சம் வீடியோஸ் நான் கொண்டு வந்திருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஸோ கங்குவா எனக்காக திங்க் பண்ண கதை தான். இது டெஃபினெட்லி ஞாபகம் கிட்ட சொல்லியிருப்பாங்க, சார் இது இவ்வளோ நல்லா இருக்கே, கொஞ்சம் கேர் பண்ணி நாமளே பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியாது. டெஃபினட்டா தலைவர் ஒரு வழியாக தப்பிச்சிட்டாரு. கையில் என்ன கங்குவா ஸ்கிரிப்ட் என்ன வேலை 150 கோடி. நான் சொல்கிற மாதிரி அப்படியே அவங்ககிட்ட போய் சொல்லு. ஐயா இந்த ஸ்கிரிப்டை பாருங்க, கங்குவா ஸ்கிரிப்ட் விலை 2000 கோடி. இதை வச்சுக்கிட்டு ஒரு 2000 கோடியா 5000 கோடி வசூல் வழியா. இப்படி சொல்லி தானே தமிழ் சினிமாவை பாதி பேர் காலி பண்ணிட்டாங்க. 1000 கோடி 2000 கோடின்ட்டு. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும், அதான் பேசிக் கூடும். இப்போ எல்லாருடைய பெரிய ஹீரோஸோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு 1000 கோடி 2000 கோடின்னு சும்மா அடித்து தள்ளுறாங்க. இது அப்படி கிடையாது. ஒரு படம் 1000 கோடி மினிமம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு தமிழ் படம் எடுத்துப்போமே, அது 1000 கோடி மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நார்த் இந்தியாவில் மட்டுமே 500 கோடிக்கு மேலே அந்த படம் கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்தியன் சினிமாவில் ஒரு படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகும். 234 தொகுதிகளிலும் தென்காசி ஒன்றிய தொண்டரணி தலைமையா? டே நம்ம ஊராடா நீ, ஏன்டா ஊர் மனத்தை இப்படி வாங்குறீங்க டே? பட் இது உண்மையா இல்லை எடிட் பண்ணதான்னு தெரியல. ஏன்னா இவர் பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமே நிறையா எடிட் பண்ணலாம் வீடியோஸ் வரும், தெரியல. பார்ட் 1க்கு தெரியாமல் யாராவது வர கூட வாய்ப்பு இருக்கு. பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ ஜெனியூனாக ஒத்துக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இதுவரைக்கும் எடுத்த இந்தியன் படத்தை கமல் பார்த்துட்டாரு. அந்த போர்ஷனை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கமலுக்கு சங்கர் மேல பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. என்னன்னா இந்தியன் 2 ஒரு வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு வர போறாரு அப்படின்னு. அதனால சங்கர் கிட்டே அவர் தன்னுடைய மகிழ்ச்சியெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனா இந்திய சினிமாவில் இந்தியன் 2 தான் ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்க போகுதுங்கிற அளவுக்கு கமல் தன்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. பேசும்போது கமல்ஹாசன் இந்த படம் லேகா இருக்கு, சீன்ஸ் எல்லாம் பயங்கர லென்த்தியா இருக்கு அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சு. அவர் என்ன தப்பு என்ன அப்படின்னா, தன்னுடைய கருத்தை நேரடியாக அவர் சங்கர்கிட்ட சொல்லணும். இந்த பிஸ்மி வலைப்பேச்சை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். இவங்க எல்லா ஒரு பெரிய படம் வரும்போதும் ஆஹா ஓஹோ இந்த படம் செம்மையாக வந்திருக்கு, பார்த்த எல்லாருமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சும்மா அடிச்சு விட்றது. கங்குவா படத்துக்கும் இதே ரிப்போர்ட் தான் சொன்னாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சூர்யா பார்த்துட்டு ஆஹா ஓஹோ வேறு லெவலில் இருக்குது சிவா அப்படின்லாம் சொன்னதாக இவங்களே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து சூர்யாக்கே இந்த படம் டப்பிங் பேசும்போது கங்குவா பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது. 60 ரூபா கொடுத்து வாங்கினேன் கிளாஸ் திருப்பி கேட்குறாங்க. இப்போ நான் ஓடிடியில போயிட்டு எஃபெக்டோட நான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அதனால தான் இந்த கண்ணை நான் பார்த்ததுலே ஒரு பெஸ்ட் ரிவ்யூனா அது இதுதான். அந்த மாதிரி அல்டிமேட்டா இருக்கு. ஆனால் நான் டைரக்டர் வன்மையா கண்டிக்கிறேன். என் தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கு அண்ணாத்தன்னு ஒரு படத்தை எடுத்து கொடுத்துட்டு இப்போ இது போல கங்குவான்னு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. நான் வன்மையா கண்டிக்கிறேன் டைரக்டர். என் தலைவர் சூப்பர் ஸ்டார் நான் அவர் எங்க இருக்க வேண்டிய ஆளு அண்ணாத்த தங்கம் படத்துல கொடுத்துட்டு நேரத்துல இந்த கங்குவா பயங்கர தலை அல்டிமேட். அந்த 3D எஃபெக்ட்ல இந்த கல்லு மண்ணு ஜுராசிக் பார்க்லாம் வேற மாதிரி வருது. ஜுராசிக் பார்க்லாம் சும்மா வேற மாதிரி அல்டிமேட்டா வருது. என்னத்த சொல்லுது எஃபெக்ட்ல இந்த யானை தந்தத்துல வச்சு ஒரு குத்துறாரு பாருங்க. இங்க என் வல்லால குத்துச்சு அது போல. இவங்கெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க வரும்போது ஆல்ரெடி வீட்டிலே ரெடியா எழுதி வச்சுட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாட்டு நான் கேட்டேனா இல்ல நீங்க கேட்டீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு எதுக்கு யாரை கேட்டு வச்சிங்க? அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு படத்தை விட்டு எடுத்துருங்க. அடுத்தது அந்த ஹீரோயினி தேவையில்ல. ஹீரோயினில ஒரு நல்ல கதையை கொடுத்துட்டீங்கன்னா ஹீரோயினை வைக்காதீங்க தயவு செஞ்சு. அந்த ஹீரோயினி நாங்க கேட்டோமா அதாலே ஒரு 10 நிமிஷம் தேவையில்லாத கண்டென்ட் போச்சுதல. இல்லைன்னா படம் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 கொடுப்பேன் தலை. அதனால நான் 10க்கு 9 தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு. ஆனா படத்தை நம்ம சொல்றது இமானு போட்டுக்கிறாரு பாருங்க. புஷ்பால எப்படி போட்டாரோ அதே போல இந்த கங்குவால போட்டுக்கிறாரு. மியூசிக் ஏதோ ஒரு போட்டாரு, அதே போலதான் இதுலயும் போட்டுக்கிறாரு.
நம்ம அது வந்து music 4 பாட்டு தடுமாறு. என்ன சொல்ல வராரு இந்த கதை? இந்த மண்ணு, இந்த பூமி இது என்னோடது. நம்ம வீட்டுக்கு வாங்க, என்கிட்ட நிறைய கல்யாண சீடி இருக்குது, பிடிச்சா வாங்கிக்கோங்க, நிறைய இல்லைன்னா கல்யாண அடுத்த சீடியா? கல்யாணத்துல பாத்துக்கலாம். இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்களே, அவங்கள யாரையாவது எழுந்திருக்க சொல்ல மும்பன் வேண்டியதானே? ஜோதியா மார்க்கெட்டிங் என் புருஷன் கங்குவா. உங்களுக்கு கேவலமா போயிட்டாரா? நீங்க சும்மா இருங்க. என் புருஷன் இன்னைக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிச்சயமா பெரிய ஆளாகத்தான் போறாரு. அன்னைக்கு சொந்தம் சொல்லிக்கிட்டு நீங்க பல்ல அழிச்சுக்கிட்டு வரத்தான் போறீங்க. அப்ப வச்சுக்கிறேன் உங்களை. இங்கே சூர்யா அவர்கள் மீதோ இல்லை சிவா மீதோ தனிப்பட்ட பண்பும் இங்கே யாருக்குமே கிடையாது. படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பார்ப்பாங்க, படம் நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் ரொம்ப நல்ல படம் எடுத்திருக்கோம், ஆடியன்ஸ்க்கு தான் ரசிக்க தெரியல அப்படின்லாம் பேசுகிறது ரொம்ப தப்பு. ஏன்னா உங்கள் படத்தையும் இதே தமிழ்நாட்டில் தான் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க, சூர்யா அவர்கள் படத்தையும் இதே தமிழ்நாட்டில் தான் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க.